அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரே ஒரு தடவை ப்ரான்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி தொக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்போ ப்ரான்ஸ் வாங்கினாலும் இந்த தொக்கு தான் ட்ரை பண்ணுவீங்க. எப்படி பண்ணுறதுன்னு சொல்லட்டா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிங்க. அது கூட கொஞ்சமாக பெப்பர் கார்ன்ஸும் போட்டுக்கோங்க. இதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா பச்சை மணம் மாறுற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா பவுடர், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், டிஸ்கிரிப்ஷனில் குவான்டிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த வெங்காய பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் இறாலும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் இந்த மசாலா ஆட் பண்ணக்கப்புறம் 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். ஃபைனலாக கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ப்ரான்ஸ்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகி ஃபுல்லாக கிரேவி மாதிரி ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா கட்டி ஆயிரும். கடைசியாக கொஞ்சமாக சோம்புத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி பச்சை கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃபைனல் டச்சே இங்கே தான் இருக்குது. மறக்காமல் 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் மேலே ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா அப்பா செம்ம டேஸ்ட்டாக